இன்றைய இறைவார்த்தை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60 அதிகாரம் 1 மற்றும் 2 அதிகாரம். Today's God word. Arise, shine, for your light has come, and the glory of the Lord has risen upon you. For behold, darkness shall cover the earth, and thick darkness the peoples. But the Lord will arise upon you, and his glory will be seen upon you. இந்த நாளுக்குரிய வேத வார்த்தையின் கருப்பொருள். இன்றைய தினம் ஆண்டவர் நமக்கு தந்த வசனம். விழுந்து போன எருசலேம் நகரத்தை குறித்த ஆண்டவரின் மீட்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்டது. இன்றைய தினம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை குறித்த எதிர்கால மீட்பை வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால் அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். பழைய வாழ்க்கையில் இருந்த உயர்வை குறித்து எண்ணி கலங்கி போகிற இப்போதைய நிலையில் இருக்கிற நீங்கள் வெறுமை நிலை குறித்து கவலைப்படலாம். ஆண்டவர் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை அதிலிருந்து மீட்க வல்லவராய் இருக்கிறார். தண்ணீரை கடக்கும் போதும் அவர் உங்களோடு இருக்கிறார். அக்கினியை கடக்கும் போதும் அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வனாந்தரத்தில் தவித்துக் கொண்டிருந்தால் அதை தண்ணீர் தடாகமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய் திக்கற்ற அனைவரும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களை பார்த்த ஆண்டவர், பிரகாசமாக நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். என் ஒளியில் உன்னுடைய இருள் அனைத்தும் அகன்று போகும். பூமி முழுவதும் இருளில் இருந்தாலும் மற்ற ஜனங்களை காரிருள் மூடினாலும் என்னை நம்பி என்னை நோக்கி கண்ணீர் வடிக்கின்ற என் ஜனமாகிய உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். Thoughts on today's verse. The word that the Lord have us today was spoken through the prophet Isaiah about the Lord's deliverance of the fallen city of Jerusalem. He has promised future deliverance for you who are watching this today. For everyone who is anointed by Jesus Christ, do not be troubled, you who are troubled by the heightness of your whole life and are worried about your current state of emptiness. The Lord is able to rescue you from whatever state you are in. He is with you even when you cross the water. He is with you even when you cross the fire. If you are struggling in the wilderness, He is able to turn it into a pool of water. The Lord sees you who are tired at life and are abandoned by everyone, and I, the bright one, will be your light. In my light all your darkness will disappear. The Lord has promised that even that the whole earth is in darkness, and the other peoples are covered with pitch darkness, I will be an eternal light to you, my people who trust in me and cry out to me. Glory to the Lord. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியதாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகளுக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம். The Lord Jesus Christ said, "This is how you should pray. Our Father in the heavens, hallowed be your name. The kingdom come, thy will be done on earth as it is in heaven."
Give us today the food we need. Forgive us our debts as we forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. And the kingdom, and the power, and the glory, forever and ever. It is yours. Amen. இன்றைய நம்முடைய ஜெபம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சூத்திரம். இந்த இனிய நாளில் எனக்கு தந்ததற்காய் நன்றி. இதுவரை நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளுக்காகவும் அனுமதித்த அனைத்து சோதனைகளுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இதயத்தை புதுப்பியும் ஆண்டவரே. என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய சுய இச்சையின்படி அல்லாமல் உங்களுடைய விருப்பத்தின்படியே என்னை நடத்த ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரை நான் செய்த மறைமுக பாவங்களுக்கு என்னை மன்னியும். என்னை சத்ருவின் கண்ணிகளில் இருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்து வந்த பாவங்கள், தவறுகள் அனைத்தையும் நீக்கி இனிமேல் அது தொடராதபடி என்னை புதிதாக்கி உன்னுடைய சாயலான பரிசுத்த வாழ்க்கை தொடர்வதற்கு கிருபையா என்னை நீரே நடத்துவீராக. என்னுடைய வாழ்க்கையை மேலும் புதிதாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, உம்முடைய வேதாகம வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உன் விருப்பம் போல என்னை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். Our prayer today. Praise be to you, Lord Jesus Christ, our Father in heaven. Thank you for giving me this happy day. Thank you for all the blessings you have given us so far and for all the trials you have allowed. Lord, renew our hearts every day. I agree to conduct my every move according to your will and not according to my own desires. Forgive me for the hidden sins I have committed so far. It will save me from the snares of the enemy. Remove it so that it does not continue anymore. Renew me and lead me with grace to continue living a holy life in your image. Lord, make my life more new. Lord, who creates me. Lord, who guides me every day by the Holy Spirit. Lord, help me to live according to your scripture. I surrender my heart to you. Use me as you wish. I pray in the name of